அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பணம் மற்றும் பங்குகள் சேனல்ல எபிசோட் 11 பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோவ நம்மளோட ஃபியூச்சருக்காக உருவாக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். டோட்டலா 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்பவே சிம்பிள். பட் ரொம்பவே வேல்யூ. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவை பார்த்த ஆளா இருந்தீங்கன்னா சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் ஸ்டெப், செட் கிளியர் ஃபினான்சியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம என்ன காரணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த பர்பஸை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். சில பேர் பணக்காரங்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. சில பேர் ரிட்டையர்மெண்ட்டில் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. சிலர் தங்களோட குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்திருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் அந்த பர்பஸை நீங்கள் ஷார்ட் டேர்மாக வச்சுருக்கீங்களா, இல்லை மீடியம் டேர்மில் வச்சுருக்கீங்களா, இல்லை லாங் டேர்மில் வச்சுருக்கீங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் தெளிவாக. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட பணத்தை எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க்குக்கு விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு பேனிக் ஆகும்போது நம்ம செல் பண்ணாமல் நம்மளை தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், டைவர்சிஃபை அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் அசட் கிளாஸஸ். ஸோ இதோட மீனிங் என்னென்னா, நம்மளோட முதலீடு ஒரு கம்பெனியை சார்ந்தே இருக்கக்கூடாது, ஒரு துறையை சார்ந்தே இருக்கக்கூடாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற பணங்கள் அனைத்துமே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. ஸோ அதை நம்ம பல்வேறு செக்டார்கள்லையும் பல்வேறு கம்பெனிகள்லையும் முதலீடு செய்யும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட அசட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும், இடிஎஃபாகவும் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை பாண்ட்ஸ்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எதுக்காக இந்த டைவர்சிஃபிகேஷன்னா, அந்த இடத்துல நம்மளோட ரிஸ்க்கு ரொம்பவே கம்மியாகும். சேம் டைம் நம்மளோட போர்ட்ஃபோலியோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். மூணாவது ஸ்டெப் ரொம்பவே வேலிடானது. நம்மளோட பணத்தை ஹை குவாலிட்டியான கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அதோட க்ரோத் நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டாக்ஸாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது, கம்பெனி சைடில் நம்ம பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஏர்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சேம் டைம் அதோட கடன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்மாங்க. ஸோ இதோட மீனிங் என்னென்னா, எப்போவுமே இந்த ஸ்டாக்ஸ் ஹை குவாலிட்டியில் தான் இருக்கும், லோ டெப்டாக தான் இருக்கும். ஸோ டாப் ஸ்டாக்குக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு க்ரோத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆளாக இருந்தீங்கன்னா மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஸ்டெப், நம்ம ஒரு டைம் சும்மா இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டு பேசாமல் இருந்தால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வளராது. எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளோட ப்ராஃபிட்டும் ஹை லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம எஸ்ஐபியை யூஸ் பண்ணலாம். தென் மார்க்கெட் நான் விழும்போது மட்டும்தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நாளடைவிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது லாங் டேர்மில் பார்க்கும்போது நமக்கு காம்பவுண்டிங்கோட எஃபெக்டை கண்டிப்பாக தரும். தென் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டிக்கு நம்ம பயப்படக்கூடாது. அந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும். இதோட முக்கியமான காரணங்களில் ஒன்று. அஞ்சாவது ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். ஏன்னா சும்மா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசாமல் இருந்துடக்கூடாது. நம்மளோட போர்ட்ஃபோலியோவை அப்பப்போ மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காகனா, நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். தென் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சில அசட் நல்லாவே ப்ராஃபிட் தரும், அதுக்கப்புறம் அதோட க்ரோத் கம்மியாகிக்கிட்டே போகும். ஸோ நம்ம பீரியாடிக்கலாக அதை வாட்ச் பண்ணி அதை நம்ம மாற்றி மாற்றி அலோகேட் பண்ணுறது மூலமாக நம்மளோட போர்ட்ஃபோலியோட ஸ்டெபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாகும். சேம் டைம் க்ரோத்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மார்க்கெட் ட்ரெண்ட் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோவை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே. சேம் டைம் நம்மளோட கோலை மாற்ற மாற்ற
அதுக்கேத்த மாரியும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவ மாத்தணும். ஏன்னா, ஷார்ட் டெர்ம் கோல்ஸ வச்சுட்டு நீங்க லாங் டெர்ம் கோலுக்கான ஸ்டாக்ஸ கையில வச்சிருந்தாலும் சரி, அதேமாரி லாங் டெர்ம் கோல்ஸுக்கான போர்ட்ஃபோலியோ நீங்க உருவாக்க நெனச்சுட்டு, ஷார்ட் டெர்ம்க்கான ஸ்டாக்ஸ எடுத்தாலோ, அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு குழப்பம் வரும். ஸோ, அப்பப்போ நீங்க மார்க்கெட் ட்ரெண்டையும், உங்களோட கோலையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ சூப்பரா கிரியேட் ஆகும். இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸும் நல்லாவே இருக்கும். ஸ்டெபிலிட்டியாவும் இருக்கும். எந்த ஒரு சூழல்லயும் நீங்க பயப்பட தேவையே இல்ல. ஸோ, இந்த 5 ஸ்டெப்ஸ மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களோட போர்ட்ஃபோலியோவ நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாம். ஸோ, இந்த வீடியோ உங்க அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.